அமேசானை புண்ணியம் செய்தல். இதில் வந்து நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சாதிக்கின்ற எண்ணத்தை சாகாமல் வைத்திருந்தால் தோல்வி நம்மை சந்திக்க சிந்திக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், தினமுமே நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் எப்படி சாதிக்கணும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி வந்து நம்மளுக்கு நிச்சயம். ஸோ எப்படி நம்ம சுவாசிக்க மறக்க மாட்டோமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த பிஸ்னஸை வந்து நம்ம கையில் எடுத்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போயிட்டே இருக்கணும். சுவாசம் எப்படி போயிட்டே இருக்கோ நம்ம சுவாசிக்க மறக்கிறது இல்லையோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸை வந்து நம்ம சுவாசம் மாதிரி நினச்சி நம்ம செய்யணும். ஏன்னா உண்பித்து உன் மகிழ்வித்து மகிழ் வாழ்வித்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உண்பித்து உண்ணுன்னா நீங்கள் வந்து ஹெல்பிங் டு அதர்ஸ் ஹெல்பிங் டு ourselves, அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்ச இந்த புண்ணியமான விஷயத்த நீங்கள் மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் உண்பித்து நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் சொல்கிறீங்க. ஸோ இது என்ன ஆகுது, நம்மளோட விஷயத்த வந்து நம்ம மட்டும் செல்ஃப் யூஸ் பண்ணாமல் அதை வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்கிறோம். ஸோ ஃபேமிலி யூஸ் பண்ணுறோம், ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்கிறோம், அப்புறம் வந்து கன்சியூமர்ஸ்க்கும் சொல்கிறோம். ஸோ மகிழ்வித்து மகிழ் அப்படின்னா என்னென்னா இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப நாளாக உடலில் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கிறது ரிலீஃப் ஆகும்போது சரியாகும்போது அவங்க வந்து மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க.